நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை தொடங்கி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி வணக்கம். நேர்காணல் தொடங்கி இருக்கிறது, இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தின் அரசியல் சூழல் நாளுக்கு நாள் பரபரவாக்கி வருகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தலை முன்னிட்டு தீவிர பணிகள் ஏற்பட்டு வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள் போன்ற பணிகள் பல்வேறு கட்சிகள் வேகம் எடுத்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் நடவடிக்கைகளும் அரசியல் வட்டாரங்களில் அதிக கவனம் பெற ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசியலில் முதலாக தேர்தலில் போட்டியிட உள்ள இந்த கட்சியை பற்றிய பொதுமக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் அந்த கட்சி எப்படி செயல்படுவது குறித்து ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தான் விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதற்கட்டமாக விஜய் நேர்காணல் நடத்த இருக்கிறார். அதாவது கடந்த மாதம் 6ஆம் தேதி விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. அந்த ஒரே நாளில் 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை பெற்றனர். பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி விருப்ப மனுவை ஆன்லைனிலே பெற்றுக்கொள்ளலாம், பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட சூழலில் திருப்பி கொடுக்கப்படும் தேதியும் அதிக 20ஆம் தேதிக்கு மேல் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து கொடுத்தவர்களிடம் தற்பொழுது விஜய் நேர்காணல் செய்ய இருக்கிறார். பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் டிடி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் முதற்கட்டமாக 60 உத்தேச பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களிடம் தற்பொழுது நேர்காணல் நடைபெற இருக்கிறது. கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் நபர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறும் நடவடிக்கை தொடங்கியது. விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் எப்பொழுது தொடங்கும் என அக்கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் இருந்த சூழலில் இன்று முதற்கட்டமாக 60 பேருக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் உத்தேச வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து அவர்களிடமிருந்து சில கட்டங்களாக நேர்காணல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில்தான் முதற்கட்டமாக 60 பேரிடம் விஜய் நேர்காணல் செய்ய இருக்கிறார். அதிலும் குறிப்பாக முன்னணி நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார், புசியானந்த் உள்ளிட்டோரிடம் இன்று நேர்காணல் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல முக்கியமான நிர்வாகிகள் அனைவருமே சென்னையை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதே போல தென் மாவட்டங்கள், அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகள், அதாவது சர்வேயின்படி அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும் அவர்கள் இன்று தெரிவு செய்து அவர்களிடம் மட்டுமே இன்று நேர்காணல் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.